கோயிலுக்கு போயிட்டு வந்தா குறை தீர்ந்துருக்கா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நல்லதுன்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நீங்க சொல்றீங்க. உங்க மனசுல இருந்து ஒரு விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா, உங்க மனசோட வேவ் லென்த் சரியான பாதையில இருக்கும். அப்ப என்னுடைய பிரச்சனைய சொல்றதுக்கு, அதை உள்வாங்கத்துக்கு ஒரு மனிதன் தேவை. அந்த மனிதன் இங்க யாரும் இல்ல. கேளு இருங்க. அந்த மனிதன் யாரும் இல்ல. யார்கிட்ட சொல்லத்துக்கு எனக்கு மனசு இல்ல. அப்ப என்ன பண்றானா, இறைவான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட வைக்கிறான். அப்ப கோயிலுக்கு போறான். அங்க போயிட்டு இறைவா என் பிரச்சனை இது அழறான். ஓகேவா? அழறான். அழறப்ப அவன்கிட்ட இந்த அத்தனை விஷயமும் அங்க இறக்கி வச்சுட்டான். எங்க கோயில்ல. எப்பா இனிமேல் நீ தானேப்பா, நீ தானே பொறுப்பு அப்படி சொல்லிட்டு அவன் மனசுல அத்தனையும் இறக்கி வச்சுட்டான். இப்ப என்னது, அவன் மனசு இப்ப என்னாவது, வலியோட போனவன் வலி அற்றவனா வெளியே வரான். இப்ப வலி அற்றவன் வந்தப்ப சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப அவன் ஒரு விஷயத்தை நோக்கி போறப்ப செயல்படும். அந்த விஷயம் சக்சஸ் ஆகும். அப்ப அந்த கோயில் போயிட்டு வந்தேன், எனக்கு அப்பத்துல இருந்து சக்சஸ்ரா அப்படின்னு சொல்லுவான். இதுதான் அதோட உள்ளார்ந்த அர்த்தம். இது ஆனா நாம எப்பொழுதுமே அதை ஒரு சிந்தனையா யாருமே திங்க் பண்றது கிடையாது. என்னன்னா, உன் எண்ணம் தான் ஒண்ணு அமைக்க வைக்கிறது உன் எண்ணம் தான், தூக்கி விடுறது உன் எண்ணம் தான்ன்றது யாருமே திங்க் பண்றது கிடையாது. ஸோ இதனாலதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு இப்படி மாறுதல் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு சொல்ற காரணமே இதோட அர்த்தம் அதுதான். ஆனா அவன் என்னைக்கு அவன் எண்ணத்தை மாத்துறானோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன்.